நமக்கு இங்கே என்ன ஒரு சஸ்பென்ஸில் நிற்கும்னா, யார் இது வந்தால் மணிகண்ட ஒரு கேரக்டர் அடித்து துவைச்சாரு. இங்கே இவர் வந்து வீட்டிலேருந்து என்னுடைய லட்சுமியை காணும் சார் அப்படிங்குவார். போலீஸ் ஸ்டேஷனில் லட்சுமினா யார்யா? உன் பொண்ணா? இல்லை சார். உன் பொண்டாட்டியா? இல்லை சார், அது லட்சுமி சார் அப்படிங்குவார். என்னையா லட்சுமி அப்படின்னு ஒரு இருங்க சார்ன்ட்டு செல்ஃபோன் எடுத்து படத்தை காட்டுவார். காட்டினா அது ஒரு குப்பை தொட்டி. இதாயா லட்சுமி? ஆமாம் சார், என் லட்சுமி காணும் சார், கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு. ஏன் குப்பை தொட்டியில் ஏதாவது பெருசாக பணம் ஒன்று வச்சுருந்தியா? இல்லை சார். நகை ஏதாவது வச்சுருந்தியா? இல்லை சார். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தியாயா? விளையாடுறியா? குப்பையாவது இருந்ததாயிரம். குப்பை கூட இல்லை சார்னு. குப்பை தொட்டியில் குப்பை கூட இல்லை. இப்போ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இதுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் போடணும் இல்லை அப்படின்னு கையை நீட்டிடுவார். சார் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் கையை நீட்டி பேசுகிறேன். இல்லை சார், எனக்கு என் லட்சுமி வேணும் சார், கண்டுபிடிச்சி கொடுங்க சார்னு அந்த பிடிச்ச பிடிவாயத்தில் இன்னொன்று யார் அரளூர் சார் தூக்கி போடுங்க ஒன்று மறுபடியும் தூக்கிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேயே அதே மாதிரி ஒரு குட்டி பிடிப்பார். குட்டி பார்த்தா அந்த இதே பில்டிங்கே கட்டடமே ஆட்டி அதிர்ற அளவுக்கு போயிடும். அப்போ பார்த்தா நட்டி வந்து அங்கே இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவர் வருவார். கூப்பிட்டு என்னாச்சு என்ன சொல்லுன்னு மறுபடியும் ஆரம்பிப்பார். சார், அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனேன் சார். இதுதான் எங்களுக்கு வேலையாயான்ட்டு சொல்லி விரட்டும் போது என்ன சொல்லுவார்? சார், நான் வேணா உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் தரேன் சார், என் லட்சுமி கண்டுபிடிச்சி கொடுங்க சார். 5 லட்ச ரூபா பணம் தெரியான்னு பலாருன்னு அரைவாங்க. கட் பண்ணால் அடுத்த ஷட்டியாண்டா எல்லாருக்கும் முன்னாடியாடா பணம் தரேன்னு சொல்லுவேன். பணம் தர விஷயம்லாம் தனியாக பேச வேண்டாம் அப்படின்ட்டு இவர் பணம் கொடுப்பாரு, அட்வான்ஸுன்னு எண்ணி வாங்கிட்டு. அதான் இந்த லட்சுமியை கண்டுபிடிச்சி கொடுங்கிறதுல அவர் ரொம்ப குறியாக இருப்பார். இதற்காகவே தினசரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் டீ வாங்கிட்டு வா, போய் காஃபி வாங்கிட்டு வா, எல்லோரும் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்லேருந்து அவரை வந்து எல்லாருமே வந்து ஒரு இதாகவே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்காரனாட்டம் எதையுமே இவர் கண்டுக்க மாட்டார். அங்கே தான் நமக்கு அந்த சஸ்பென்ஸ், எதுக்கு இவர் வந்து இப்படி ஒரு இதாக இருக்காருன்னு. இப்படியே கதையை வந்து நமக்கு தொடர்ந்து வந்து டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க. குறுக்க வந்து அந்த இதுக்கு போன பெண்ணை பற்றி காட்டுவாங்க. அங்கே போன பெண் என்னன்னா, அவள் வந்து அந்த கேம்பில் எப்படி இருக்கா, எப்படி வந்து அந்த கேம்பில் இருந்து அவள் திரும்பி வரப்போகிறா, இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம குறுக்க காட்டிகிட்டே இருப்பாங்க. அவள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது என்ன, பாப்பா லட்சுமியை கரெக்டாக வச்சுருக்கியா, லட்சுமி எப்படி இருக்குது, லட்சுமி எனக்கு காட்டு அப்படின்னு. ஏன்னா இந்த லட்சுமிங்கிறது சேதுபதி சாரை பொறுத்த அளவுக்கும் அந்த பெண்ணை பொறுத்த அளவுக்கும், அதாவது ஜோதியா அந்த அவரோட பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கம் தான் இந்த லட்சுமிங்கிறது. அந்த அளவுக்கு தான் அவங்க அதை மதிச்சிட்ருக்காங்க. நீ கரெக்டாக வந்து இருக்குல்ல காட்டு அப்படின்னு. இவர் இது பண்ணுறமா நான் பார்த்துக்கிறேமான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இப்போ நமக்கு கட் பண்ணி என்ன காட்டுவாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் தனியாக ஒரு முடி திருத்தும் நிலையத்தை வந்து ஆரம்பிச்சிட்டார். அதில் பாரதி ராஜா சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரே முதலாளி. என்னன்னா, காலகட்டம் மாறிவிட்டது. முன்னே வந்து அவர் வேற ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், ஃப்ளாஷ்பேக்கில் நடந்ததுன்ற மாதிரி இப்படி விஷயங்களை சொல்லிகிட்டே வரும்போது திடீர்னு கட் பண்ணி அனுராக் கஷ்யப் அவர் கூட ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து திருடுவாங்க. திருடுறவங்களுக்குலாம் ஒரு மோடஸ் ஆப்பரண்டி சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா, ஒரே ஸ்டைல் ஆஃப் ஒரு இது ஒன்று இருக்கும். இதை தான் வந்து போலீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. இவங்களுடைய ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் இருக்கும். இவங்க போகிற இடத்துல திருடிட்டு அந்த வீட்டிலே சமைச்சு அந்த வீட்டிலே சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்கள வந்து நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு தேவைன்னா அவங்கள போட்டும் தள்ளிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் அப்படிங்கிறத வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற விஷயம். ஆனால் நமக்கு வந்து ஆர்டரில் சம்மந்தம் இல்லாமல் தான் இது வரும் உங்களுக்கு. அடுத்து கட் பண்ணோன்னா அந்த அனுராக் கஷ்யப் அவருடைய வீடு, அவர் செல்வம்னு ஒரு கேரக்டர், ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சு சிம்பிளாக காலையில் எலக்ட்ரிக் கடை வச்சு நடத்திட்டு இருப்பார். சந்தர்ப்பம் வரும்போது திருட போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அற்புதமான ஒரு மனைவி, ஒரு சின்ன குழந்தை மேலே அவருக்கு பெரிய பாசம். அம்முன்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு முதுகில் ஒரு அடிபட்டிருக்கும். அடிக்கு மருந்து போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி ஒரு பாசத்தோடு வந்து அந்த குழந்தை மேலே இருக்கிற ஒரு கேரக்டர். இவர் மனைவிக்கு இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய இது என்னங்கிறது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது.
இவர் ஒரு கடை வச்சு சாதாரணமாக வந்து ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து நமக்கு அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் கட் பண்ணி காட்டினாங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் வருவார். கதையை நீங்கள் இப்போ துண்டு துண்டாக தான் பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம இதை சேர்ற இடம் இப்போ வரப்போகுது. விஜய் சேதுபதி சார் மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார். ஸ்டேஷனுக்கு வந்தால் அங்கே ஒருத்தர் கையில் ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு ஃபோட்டோவை பார்த்து புலம்பிட்டு இருப்பார். ஏன்டா இப்படி பண்ண, உன்னை நம்பி காசு வாங்கி கொடுத்தேன், ஏன் இது. இவர் மெல்ல அப்படி எட்டி அந்த ஃபோட்டோவை பார்ப்பார். பார்த்தாருன்னா அது மணிகண்டனோட ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு சின்ன இதாகிடும். சார் இது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் நமக்கு கட் பண்ணி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. இந்த இடத்துல கதையை கொஞ்சம் கிளியராக அவர் சொல்லுவார். இந்த சீன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த அத்தனை சீனோட லிங்க், ஜாயிண்ட் லைன். அதாவது விஜய் சேதுபதி சார் வீட்டில் படுத்திருப்பார். அந்த பாம்பு அந்த காட்சி மறுபடியும் நம்ம காட்டுவாங்க. அந்த பாம்பு வந்து தண்ணியில் விழுந்து இவர் மேலே வந்து ஏறி போகும். இவர் கண்ணு முழிச்சோன்னு பார்த்தா அந்த பில்லு படபடன்னு காற்றுல ஆடும். அந்த பில்லை எடுப்பார். பார்த்தா அதில் வந்து ஒரு பார். நேராக அந்த பாருக்கு இவர் போவார். போயிட்டு வந்து வெளியில் ஒரு கார் நிற்கிது, அந்த காரோட ஓனர் யாருங்க? ஏன்னா அந்த கார் தான் திருட்டு போனது, அந்த கார் தான் முதல் நாள் பயன்படுத்தப்பட்டு இருக்குங்கிறது இவருக்கு தெரியும். ஓனர் யாருங்க? அதை உட்காந்துருக்கார் பாருங்க, அவர் தாங்க கவுன்சிலருங்க அப்படின்னு நமக்கு அந்த வில்லன் ஒருத்தர் மெக்கானிக் ஷெட்டில் வந்து சண்டை போட்டார்ல, கார் ஷெட்டில் வந்து சண்டை போட்டவர், அவரை காட்டுவாங்க. அவர் தான் உட்காந்துருப்பார். இவர் போவார். அவர்கிட்ட போய் சொல்லுவார், இது மாதிரி வந்து நான் என் பேர் மகாராஜா அப்படின்னு ஒன்று. சொல்லு அப்படின்னு. எந்த ஊருக்கியா அப்படின்னு எல்லோரும் கிண்டலாக இது பண்ணுவாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அங்கேருந்து அந்த மணிகண்டன் கேரக்டர் அங்கே உள்ள நுழையும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சி. இது வரைக்கும் அந்த காட்சியில் இந்த போர்ஷனை வந்து நமக்கு அவர் காட்டல. பார் ஷாட்டை காட்டினார், மணிகண்டன் உள்ள நுழையிறது தான் காட்டினார். இப்போ தான் நமக்கு எதை காட்டியிருக்காங்க, மணிகண்டன் வருவதற்கு முன்னால் விஜய் சேதுபதி அங்கே வந்து விசாரிச்சிருக்காரு. விசாரித்தவர்கிட்ட வந்து இதை அதுக்கப்புறமே அதே மாதிரியாக அந்த கண்ணாடியை அடித்து உடப்பான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சண்டை போட்டு கீழே அடித்து தள்ளி விட்டு தண்ணி எடுத்து அடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி போவான் அப்படின்னு அத்தனை விஜய் சேதுபதி பார்க்குறாருங்கிறதே இப்போ நமக்கு காட்டுவார். பார்த்துட்டு இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போவார். அவனை தனியான ஒரு இடத்துல வந்து அவனை வச்சு இது பண்ணும்போது அவன் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை தாக்க பார்ப்பாங்க. இவரை தாக்க முடியாது. எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு அவனை பிடிச்சி அடித்து அவனை கொண்டு இது பண்ணும்போது தான் அவன் சொல்லுவான், எங்கால் ஒருத்தர் ஸ்டேஷனில் இருக்கான், முடிஞ்சா நீ போய் அவனை பிடிச்சிக்கோ அப்படின்னு. எங்கால் ஒருத்தர் ஸ்டேஷனில் இருக்கான்னு சொன்னால அந்த ஒருத்தனை தேடித்தான் இவர் முதல்ல ஸ்டேஷனுக்கு வரார். இவர் வந்து ஸ்டேஷனுக்கு அதனால தான் தினசரி வர்றார். சாதாரணமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோட நிற்காமல் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் இவரை நினைக்கிறாங்க மென்டல் போல இருக்குது, இந்த ஆள் ஒரு டஸ்ட்பின்னுக்காக இந்த அளவு வந்து இவன் அலைஞ்சிட்டு இருக்கான், ஒரு குப்பை தொட்டிக்காகன்னு. அதெல்லாம் உண்மை. இவர் இவனை தேடித்தான் வராரு. இங்கே ஸ்டேஷனில் ஒருத்தன் இருக்கான்ற ஒரு குழு தான் அவர் கிடச்சிருக்கு, யாருன்னு தெரியல. இப்போ அந்த கொல்லப்பட்டவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டார், நமக்கும் காட்டிட்டாங்க இவனை தான் கொண்டு இருக்காங்கன்னு. அப்போ மெல்ல கேட்பார், இவர் யார் சார் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சார், இது மாதிரி இவனை நம்பி 10 லட்ச ரூபா வீட்டை வச்சு வாங்கி கொடுன்னு சொன்னான், வாங்கி கொடுத்தேன், 4 நாளாக எங்கே போனானே தெரியல அப்படின்னு. அவரோட போலீஸ் வந்து அவனை இது பண்ணும், செத்துட்டான் அவன் அப்படின்ற டீட்டெயிலு. இப்போ விஜய் சேதுபதி உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒன்று மெல்ல ஆறுதல் சொல்கிற மாதிரி அவர் முதுகை தடவி பார்ப்பார். அப்படின்னு என்னென்னா முதுகில் வந்து ஒரு காது மாதிரி ஒன்று இருந்தது அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். வீட்டுக்கு வந்தவனுள்ள 3 பேரில் ஒருத்தனை கொண்டாச்சு. அவனோட நண்பன்னு வந்திருக்கான் ஃபோட்டோ வச்சுட்டு. ஒருவேளை இவன் தான் அவனோ, இவன் முதுகில் அந்த மாதிரி எதாவது இருக்காங்கிறத தேடி பார்ப்பார். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னோன்னு, கவலைப்படாதீங்க சார், நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்டு கிடச்சிடுவான் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த அடி வாங்கின கவுன்சிலர் அங்கே வருவான். கவுன்சிலரை போலீஸ் விசாரிக்கும் போது அவன் என்னமோ பேர் சொன்னான் சார்ன்ட்டு, பேரை கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவன் பேர் இளையராஜா சார் அப்படின்வார். அதாவது இந்த பிளாக் காமெடி, டார்க் காமெடின்றவங்கள அந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இதை போட்டு இப்போ குறுக்க அந்த ஊருக்கு போன பொண்ணு திரும்பி வர்றது, அவள் அந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இருந்தது. அங்கே வந்து அவளோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஷூ இதாகிட்டு சொல்கிறேன், கிழிஞ்சு போயிடுச்சுன்னு, இவன் ஷூவை பயன்படுத்துவாள். உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் அவனுக்கு ஷூ வாங்கி தரேன்ட்டு அவளும் அவ்வளோ சாஃப்ட் கேரக்டருங்கிறத வந்து நமக்கு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க.
இப்படியே வந்து இந்த இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இவன் குப்பை தொட்டின்றான காசு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு குப்பை தொட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கொடுத்து ஆகணுமையா, என்னையா பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு சைடு யோசிக்கும் போது ஒரு குப்பை தொட்டி இதே மாதிரி ஒன்று செஞ்சால் நம்ம கொடுத்துருவோம், எங்கேயாவது இருக்குதா வாங்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நட்டி சார். ஒரு இடத்துக்கு போய் முனிஷ்காந்த் சார் போய் ஒரு கடையில் பார்க்கும்போது அங்கே நல்ல சிவன்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவாங்க. அவர் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் நல்ல சிவம். நம்ம சிங்கம்புலி பண்ணியிருந்தார். சிங்கம்புலி சார் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான, அதாவது இது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன காமெடி வேடங்களில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக, அதாவது அந்த கேரக்டர் மேலே நமக்கு வெறுப்பு வரணும், ஏன்னா அதுதான் அந்த கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து அதை ஒரு அற்புதமான ஒரு லெவலுக்கு வந்து அந்த கேரக்டரை பண்ணியிருந்தார். அவருக்கு உண்மையிலே நம்ம இந்த படத்தை வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும். சிங்கம்புலி சார் வந்து நமக்கு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க போலீஸ் இன்ஃபார்மர்னு. அவர் வந்து கேட்பார் என்னான்னு. கரெக்டாக நட்டி சாரும் ஃபோன் போடுவார். ஃபோன்லேயே பேசி, ஏப்பா இது மாதிரி ஒரு குப்பை தொட்டி ஒன்று வேணும், குப்பை தொட்டி எடுத்து கொடுத்துட்டோன்னா அவன் நமக்கு காசு கொடுப்பான் அப்படின்னோன்னு. அந்த மாதிரி குப்பை தொட்டி எங்கேயுமே கிடைக்காது. இவங்க ஒன்றே தேடுவாங்க பல இடத்துக்கு போய் அந்த மாதிரி குப்பை தொட்டி எங்கே இருக்குதுன்னு. இது ஒரு சைடு போயிட்டே இருக்கும்போது நமக்கு கட் பண்ணி என்ன காட்டுவாங்கன்னா, இப்போ காட்ட போகிறது வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற விஷயம். இவர் அனுராக் கஷ்யப் கடையில், செல்வம் கடையில் வந்து அந்த இன்னொரு திருடனும் அவர் கூட அங்கே தான் வேலை வந்து பார்த்துட்டு இருப்பார். அவரும் வந்து 2 பேருமே வந்து இது பண்ணும்போது இவரோட பெண்ணுக்கு வந்து பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளுக்கு வந்து அவளுக்கு ஒரு நகை வாங்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க, எதுக்குமே இப்போ போய் இந்த வயசில் அவளுக்கு நகையெல்லாம் காஸ்ட்லியான இதாக இருக்காதா அப்படின்னு. இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கடைக்கு வந்துடுன்னு சொல்லுவார். பிள்ளைய வெயிலில் தூக்கிட்டு வராத, எதுக்குன்னா அந்த குழந்தை மேலே ஒரு அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருக்கார் அப்படிங்கிறது. தான் குழந்தை மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கார். ஆனால் இரவு நேரத்தில் இவர் திருடன் போகிற இடத்துல வந்து குழந்தைன்னு பார்க்க மாட்டார், பெண்ணுன்னு பார்க்க மாட்டார். அதை ஒரு மனிதனுடைய 2 குணாதிசயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருந்தார். அந்த நகை கடைக்கு போவாங்க. நகை கடையில் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு நகை. அந்த பொண்ணு பேச தெரியாத பொண்ணு ஆன்னு காட்டினோன்னு இவருக்கு வந்து அவளுக்கு அந்த நகை தான் பிடிச்சிருக்கு, அதுதான் வாங்கணுன்னு. சார் இது மாடல் தான் சார் இருக்குது, இது ஒரிஜினல் வேணும்னா இன்னொரு 2 days ஆகும் சார்னு. கரெக்டாக 2 days கொடுத்துருங்க. 2 days பர்த்டே வருது, பர்த்டேக்காக தான் நான் வாங்குறேன்ட்டு சரின்னு அந்த நகைக்கு வந்து அவர் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடுவார். இந்த காட்சி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்பில் நடக்கிற விஷயங்களை வந்து காட்டிகிட்டு வருவாங்க. குறுக்க விஜய் சேதுபதி சார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனதுன்னு இப்படி 3 நிகழ்வுகளையும் வந்து மாற்றி மாற்றி நமக்கு காட்டிகிட்டு வருவாங்க. 3 நிகழ்வும் நடக்கிறது 3 டைம் லைன். அதாவது இவர் அனுராக் கஷ்யப் மேட்ரு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாஷ்பேக், கடந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஸ்போர்ட்ஸ் கேம்பில் நடக்கிறது இப்போ கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். விஜய் சேதுபதி சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது இப்போ கண்டினியூஸில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதாவது பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, சற்று முன்னால் நடந்த விஷயங்கள்ன்ற மாதிரி 3 டைம் லைனையும் மாற்றி 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 நமக்கு காட்டிகிட்டே வருவாங்க. ஓரளவுக்கு இப்போ நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த நகையை வந்து வாங்கிட்டு அவர் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வருவார். வரும்போது அவருடைய மனைவி ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க, வரும்போது வந்து இந்த குழந்தைக்கு பர்த்டே எல்லோரும் வர்றாங்க, தாடியெல்லாம் இப்படி வச்சுட்டு வர, தாடியை ட்ரிம் பண்ணிட்டு வா, எடுத்துரு அப்படின்னா, ஐயோ தாடி எடுத்தால் அழகாக இருக்காது, சரி ட்ரிம் பண்ணிட்டு வா அப்படின்னு. இவர் தாடி ட்ரிம் பண்ணுறதுக்காக கடைக்கு வருவார். விஜய் சேதுபதி கடை, விஜய் சேதுபதி தான் கடையில் இருப்பார். அவர் தாடியை ட்ரிம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மெல்ல பேச்சு கொடுப்பாரு. அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக நமக்கு காட்டியிருப்பாங்க. பர்த்டேவா சார், உங்கள் குழந்தைங்க சார், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சார். இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட்டே ஆகிட்டே, பெண் குழந்தை, எனக்கு கூட பெண் குழந்தை சார், பேர் என்ன சார், அப்போ டென்ஷன் ஆகும், ஏன் இதெல்லாம் சொன்னால் தான் நீ பண்ணுவியா அப்படின்ட்டு. இல்லை சார் அப்படின்ட்டு ட்ரிம் பண்ண போகிற அந்த மிஷினில் பேட்ரி தீர்ந்துடும், ட்ரிம்மரில் பேட்ரி தீர்ந்துடும், பேட்ரி மாற்றிட்டு வர சார்ட்டு கிளம்பி போகிற விட்ற. அந்த இவன் ஃபோன் பண்ணுவான்டே, நம்ம பண்ண அத்தனை விஷயமும் வந்து பேப்பரில் வந்துடுச்சு, யாரோ வந்து இது பண்ணியிருக்காங்க, நம்மளை இப்போ போலீஸ் தேடுது அப்படின்னு. சரி டென்ஷன் ஆகாத, பிளான் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து பர்த்டே வச்சுருக்கோம், அதை எப்படியாவது நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி பார்த்தா இவர் விஜய் சேதுபதி பேட்டரியோடு நின்றுட்டுருப்பார்.
நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் இவன் கேட்டுட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அவர் கேஷுவலாக உட்கார வச்சு ட்ரிம் பண்ணி இது பண்ணி அனுப்பிச்சி விட்ருவார். இவர் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த டென்ஷனில் அவசரத்தில் வாங்கின நகையை வந்து அங்கே மறந்து வச்சுட்டு வந்துடுவார். இப்போ அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கு பாரதிராஜா சார் வருவார். டீ குடிக்க போனவர் பார்த்துட்டு என்ன அது நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆகா இவர் வச்சுட்டாரு அப்படின்னு. சரி விடு, அவர் தேடிட்டிங்க ஏன்னா வரணும் அப்படின்னு. இல்லை சார், அவர் ஏதோ பர்த்டேன்னு சொன்னாப்புல, கொண்டு போய் கொடுத்துருவோம், பர்த்டேக்காக தான் இவ்வளோ ஆசைப்பட்டு அவர் வாங்கியிருப்பார் அப்படின்ட்டு அந்த நகையை கொடுக்கலான்னு இவர் கிளம்பி வரார். நகையை கொடுக்கலான்னு இவர் கிளம்பி வர அதே நேரத்தில் போலீஸ் வந்து இவர் எங்கே இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சி போலீஸ் ஒரு கும்பலாக வந்து போலீஸ் வராங்க. ரைடில் இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக அந்த காலனியில் இருக்க எல்லா பேரும் சேர்ந்துருக்காங்க. அவருக்கு வேண்டியவங்க அத்தனை பேரும் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தையோட இதாக இருக்காங்க. இப்போ தான் அந்த நகை காணும், நகை எங்கேன்னு தேடிட்டு அவங்க சரி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு வெளில வரும்போது விஜய் சேதுபதி சார் நகையோடு வருவார். அவருக்கு பின்னாடியே போலீஸ் வரும். அந்த ஷாட்டை பார்க்கும்போதே நமக்கே எப்படி தோணுன்னா விஜய் சேதுபதி சார் தான் வந்து போலீஸை அழைச்சிட்டு வராருன்ற மாதிரி. அவருக்கே புரியாது என்ன போலீஸ் வராங்கன்னு. போலீஸ் அவர் அப்படி நின்றுடுவார். போலீஸ் அவரை தாண்டி வந்து நேராக வந்து இவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இவரு அந்த கூட இருக்கிற வில்லன் பார்ப்பான், அண்ணா வேண்டாம் நான் ஓடிடலான்னு. இப்போ தான் அந்த மனைவி பார்ப்பா, புரியாது என்ன இது எதுக்கு வந்து புருஷனை போட்டு அடிக்கிறாங்கன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த ஏரியாலே ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ அந்த இன்னொரு வில்லன் ஓடி வந்து இந்த நம்ம செல்வம் மெயின் அனுராக் கஷ்யப்போட அவரோட ஸ்கூட்டியோட பைக்கோட இதை திறப்பார், பெட்டியை. அதில் இதெல்லாம் தள்ளிட்டு ஒரு கன்னை எடுத்து இது பண்ணுவார்.